அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 10th புது புத்தகத்தில் இருக்கிற கலை சொற்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக ஓல்டு கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்கோங்களோ அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிருக்கேன். அதில் போய் ஜாயின் பண்ணிட்டு கொஷின்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வவல் அப்படின்னா உயிரெழுத்து, கான்சோனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலாஜிக்கல் ஒரு மொழி, கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல், டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல், ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல், டொராடினோ சூறாவளி. லாஸ்ட் டைம் குரூப் 4 கேட்ட கொஷின் இது. டெம்பெஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று, லேண்ட் ஃப்ரீஸ் நிலக்காற்று, சீ ஃப்ரீஸ் கடற்காற்று. அடுத்தது ஒயில் விண்ட் அப்படின்னா சுழல் காற்று, டயரிஸ் மெது உருளைகள், கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம், எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம், டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம், ஏசியன் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம், ரீஜனல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோல்க் லிட்ரேச்சர் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம், மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்னா நவீன இலக்கியம், நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீட்நுண் தொழில்நுட்பம். ஸோ நானோ டெக்னாலஜி ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஷின் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஜிகேயில் தான் வரும். ஓகேங்களா? நியூஸ் பேப்பரில் ஜிகேவில் ஏதாவது நானோ டெக்னாலஜி பற்றி புதுசாக சொல்கிறாங்க, இல்லை ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கான்வர்சேஷனல் டூலை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா பாருங்கள். ஏன்னா அது இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் ரொம்ப ரீச் ஆகிட்டு வருது. ஸோ அது ரிலேட்டடாகவும் இந்த நானோ டெக்னாலஜி இது ரிலேட்டடாகவும் 2 கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே, ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி அப்படின்னா உயிரி தொழில்நுட்பம், காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ் புறஊதா கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள், லூட் மியூசிக் யாழிசை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாம்பர் அப்படின்னா அறை, டூ லுக் அப் எட்டி பார்க்க, கிராண்ட் டாட்டர் பேத்தி, ரூட் நெட்டுரு. அடுத்து டயாட்டிக் கம்ப்ளிகேஷன் அப்படின்னா நீதி நூல் திரட்டு, எம்பலம் அப்படின்னா சின்னம், இன்டலெக்சுவல் அறிவாளர், டீசஸ் ஆய்வேடு, சிம்பாலிசம் குறியீட்டியல். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அஸ்தட்டிக்ஸ் அழகியல் அல்லது முருகியல், டெர்மினாலஜி கலைச்சொல், ஆர்டிஃபேக்ட்ஸ் கலைப்படைப்புகள், மித் தொன்மம், கான்சோலேட்ஸ் துணை தூதரகம், பேட்டன்ட் காப்புரிமை, கைல்டு வணிகக்குழு, இரிகேஷன் பாசனம், டெரிட்டரி நிலப்பகுதி, டாக்குமெண்ட் ஆவணம், பிலீஃப் நம்பிக்கை, ஃபிலோசோஃபர் மெய்யியலாளர், ரிவால்யூஷம் மீட்டுருவாக்கம். ரிவால்யூஷம் அப்படின்னா என்னது? மீட்டுருவாக்கம். ரெசனோசிஸ் மறுமலர்ச்சி, ஹியூமனிசம் மனிதநேயம், கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை, கேபினெட் அமைச்சரவை, கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விளிமியங்கள், டெலிகிராஃப் தொலைவரி, கேமல் வடம். இன்னொரு வார்த்தை என்னென்னா ஒட்டகம் அப்படின்னு சொல்லலாம். வடம்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வருஷம் முன்னாடிலாம் ஊர் சைடு இப்போவும் இருக்கும், மோட்ரு கட்டி இறக்குவாங்க. வடத்தில் தான் கட்டி வச்சுருப்பாங்க. மோட்ரு கீழே இறங்கி தொங்க விட்ருப்பாங்க, இல்லை ஒரு சில இடத்துல வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வடம் அப்படிலாம் ரோப்பு அந்த மாதிரி கட்டி பயன்படுத்துவாங்க கிணற்றுல தண்ணி இறைக்கிறதுக்காக. ஓகேங்களா? அண்டர் கிரவுண்ட் டேமேஜ் புதை சாக்கடை, டெலினா தொலைவு, டெலிவிஷன் தொலைக்காட்சி, டெலிஃபோன் தொலைபேசி, டெலஸ்கோப் தொலைநோக்கி. அடுத்து டெலிமெண்ட்ரி தொலை அளவியல், டிரான்ஸ்கிரிப்ட் படியெடுத்தல், டிரான்ஸ்ஃபர் மாற்றுதல், டிரான்ஸ்ஃபார்ம் உருமாற்றுதல், டிரான்சாக்ட் செயல்படுத்துதல், அனலாக் இணை ஒப்பு, பேரடாக்ஸ் முறை மெய்யமை. பேரடாக்ஸ் அப்படின்னா முறை மெய்யமை, ஆக்சோமோன் சொல்முரண், அந்தசிஸ் எதிரிணை இசைவு, கிளைமேக்ஸ் உச்சநிலை, பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் தனிநபர் கம்ப்யூட்டர், டிஜிட்டல் ரெவல்யூஷன் மின்னணு புரட்சி, நேச்சுரல் லாங்குவேஜ் இயல்பான முடிநிலையை உருவாக்குதல். நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷனா இயல்பான மொழிநடையை உருவாக்குதல், சாஃப்ட்வேர் மென்பொருள், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கணினி செயல்திட்டு வரைவு திட்டம். ஓகேங்களா? ஸோ ப்ரௌசர் அப்படின்னா உளவி, வீடியோ எடிட்டிங் காணொலிகளை தொகுக்கும் மென்பொருள், டேட்டா சயின்டிஸ்ட் தரவு அறிவியலாளர், கோல்டு பிஸ்கெட் அப்படின்னா தங்கக்கட்டி, யூஸ் பயன்பாடு, வெயிட் எடை, ஈக்குவல் சமம், ஈக்குவல் அப்படின்னா சமம், பட் ஆனால், எக்ஸ்பிரிமெண்ட் சோதனை பரிசோதனை, ரிப்பீட் மீண்டும், ஆன்சர் விடை, ஆல் தி பெஸ்ட் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே.
ஓகேங்களா. ஸோ இதோட முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக பொறுத்துக்க பாருங்கள். ஸ்ட்ரோம் அப்படின்னா என்னது? புயல். டொராடினோ அப்படின்னா என்னது? சூறாவளி. டெம்பஸ்ட் அப்படின்னா என்னது? பெருங்காற்று. வைல்டு விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. லேண்ட் விண்ட்னா நில காற்று. சீ விண்ட் அப்படின்னா கடல் காற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கோல்டு பிஸ்கெட் இப்போ தான் பார்த்தோம். தங்க கட்டி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லறிக பாருங்க. வவல் அப்படின்னா என்னது? உயிரெழுத்து. கான்சோனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் பாருங்கள். ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. ஓகேங்களா. அடுத்து வந்து ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒரு மொழி அப்படின்றது அர்த்தம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இ. வைல்டு விண்ட் என்ற சொல்லியிருக்கூடிய தமிழில் சொல்லினது சுழல் காற்று. கலை சொல்லறிக. ரிசனோசஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. பட் அப்படின்னா ஆனால். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. மேலே பார்த்தோம் இல்லைங்களா. நிலக்காற்றுனா லேண்ட் ஃப்ரீஸ். சூறாவளினா என்ன? டொராடினோ. புயல் அப்படின்னா ஸ்ட்ரோம். ஓகேங்களா. அடுத்து ரெவாலிசம் அப்படின்ற சொல்லுக்கு தமிழ் சொல்லை மீட்டுருவாக்கம். ஓகேங்களா. வைல்டு விண்டு பாருங்க. திரும்ப கேட்டிருக்காங்க பாருங்கள். சுழல் காற்று. கான்சுலேட் துணை தூதரகம். கவுன்சிலேட் துணை தூதரகம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறமொழி சொற்களை நீக்கி இணையான தமிழ் சொல் தேர்க. 3 கோல்டு பிஸ்கட்களில் 1 எடை குறைவு. 3 கோல்டு பிஸ்கட்னா 3 தங்க கட்டிகளில் 1 எடை குறைவு அப்படின்றது. அடுத்து வந்து பிறமொழி சொற்களை இணையான தமிழ் சொல் லூயிட் மியூசிக் அப்படின்னா என்னது? யாழிசை. கான்சோனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. கான்சோனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. அதே திரும்ப கேட்டிருக்காங்க. கான்சோனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. டொராடினோ தான் ஆறு வந்து அதோட ஒட்டியிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுதான் என்னது? சூறாவளி. அடுத்து தீசஸ் அப்படின்னா ஆய்வேடு. இரிகேஷன் அப்படின்னா பாசன பகுதி. கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விளிமியங்கள். கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விளிமியங்கள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பிறமொழி சொற்கள் தமிழ் சொல் அஸ்தன்டிக்ஸ் அப்படின்னா அழகியல். ஓகேங்களா. ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா என்னது? கலைப்படைப்புகள். டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல். மித் அப்படின்னா தொன்மம். அடுத்தது வெயிட் அப்படின்னா எடை. தவறான இணையை கண்டறிகின்றாங்க. ஜுவலை தீயின் அனல். தீயோடைய அனல் வந்து ஜுவலா மாதிரி எழுது அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுதான். கார்ஹரன் மகிழ்வுந்து ஒளி. சப்தம் ஓசை. ஈக்குவலாக நிலையாக. ஈக்குவலாக அப்படின்னா சமமாகன்னு வரணும். மேலே பார்த்தோம் இல்லைங்களா. ஈக்குவலாக அப்படின்னா சமமாகன்னு வரணும். டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல். இப்போ தான் மேலே பார்த்தோம். லேண்ட் ஃப்ரீஸ் நிலக்காற்று. பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம். அடுத்து வந்தது கலைச்சொல். சரியான கலைச்சொல் கண்டறிக அப்படின்றாங்க. கான்சோனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. ஓகேங்களா. கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல். பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம். டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல் அப்படின்னு வரணும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டெம்பிஸ்ட் பெருங்காற்று. கலைச்சொல்லை பொறுத்துக. கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்வியல் இலக்கியம். டிவோஷனல் லிட்ரேச்சர் அப்படின்னா பக்தி இலக்கியம். அடுத்து ஃபோல்க் லிட்ரேச்சர் அப்படின்னு என்னது? ஃபோல்க் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம். மாடர்ன் லிட்ரேச்சர் தான் நவீன இலக்கியம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விளிமியங்கள். அடுத்து பாருங்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். அடுத்து வந்து பொறுத்து கொடுத்தாங்க வவல் அப்படின்னு என்னது? உயிரெழுத்து. கான்சோனன்ட் மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப்னு என்னது? ஒப்பெழுத்து. மோனோலாஜிக்கல் ஒரு எழுத்து ஒரு மொழி. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டுபிடித்து திரும்பவும் பொறுத்துக்க தான். கேபினெட் அப்படின்னா அமைச்சரவை. கல்ச்சர் பண்பாடு. ஹியூமனிசம் மனிதநேயம். பவுண்ட்ரிஸ் பண்பாட்டு எல்லைன்னு மேலே பார்த்தோம்ல அதுதான். அடுத்தது எக்ஸ்பெரிமெண்ட் பரிசோதனை. டெம்பெஸ்ட் பெருங்காற்று. இன்டலெக்சுவல் அறிவாளர். நானோ டெக்னாலஜி மீனும் தொழில்நுட்பம். அடுத்து வந்து கையில் மிச்சமுள்ள தங்கக்கட்டி. வெயிட் குறைவானது. தங்கக்கட்டினா வெயிட்னா எடை வந்து ஆங்கில சொல். அது சரியான தமிழ் சொல் வந்து எடை. ஓகேங்களா. இன்ஃப்ராரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறி. ஏசியன் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம். எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா என்ன? ஃபோல்க் லிட்ரேச்சர்னால் வந்து டிவோஷனல் லிட்ரேச்சர்னால் பக்தி இலக்கியம். ஓகேங்களா. எபிக் லிட்ரேச்சர்னால் காப்பிய இலக்கியம். ஃபோல்க் லிட்ரேச்சர்னால் வந்து அந்த செவ்விலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
அடுத்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்வியல் இலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்விலக்கியம். இன்டலெக்சுவல் அறிவாளர், காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள், டெர்மினாலஜி கலைச்சொல். திரும்ப இதையே திரும்ப எத்தனை டைம் இது கொடுத்துருக்காங்க பாருங்களேன். வவல் அப்படின்னா என்னது? அல்ல ஒரு நிமிஷம். டிஸ்கஷன் அப்படின்னா பாருங்கள், டி வந்து 3 ஓகேங்களா. கலந்துரையாடல் டி வந்து 3. அப்போ இந்த ஃபஸ்ட்டு தான் ஆன்சர் ரைட் ஓகேங்களா. ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா வவல் அப்படின்னா உயிரெழுத்து, கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து, கான்வர்சேஷன்னா என்னது? உரையாடல். டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். அடுத்தது வந்து சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. இன்டலெக்சுவல் அறிவாளர், மோனோலாஜிக்கல் ஒருமொழி, வைல்டு விண்டு சுழல் காற்று, லேண்ட் ஃப்ரீஸ் நிலக்காற்று. ஸோ இதில் நேரான தமிழ் சொல் அறிக. தீசஸ் அப்படின்றது ஆய்விட, அதுதான் கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெயிட் குறைந்த கோல்டு பிஸ்கெட். ஐயோ இது எத்தனை டைம். எடை குறைந்த தங்கக்கட்டி, டெம்பிஸ்ட்டு பெருங்காற்று, நேனோ டெக்னாலஜி மீனொன் தொழில்நுட்பம், இன்டலெக்சுவல் அறிவாளர். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நேனோ டெக்னாலஜி திரும்ப அதையே கேட்டிருக்காங்க. விண்வெளி. அடுத்து பாசன வசதி பெற்று கிராமத்தில் தண்ணீர் பாசன வசதி பெற்றுள்ளது. பாசனம் அப்படின்னா இரிகேஷன் அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. பாசனம் அப்படின்றத தமிழில் கொடுத்துட்டு அடுத்து வந்து இரிகேஷன் அப்படின்றத என்னென்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அடுத்து வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. அசன்டிக்ஸ் அழகியல் முருகியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மோனோலாஜிக்கல் ஒரு மொழி. அடுத்து வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஆர்டிஃபேக்ட்ஸ் கலைப்படைப்புகள் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நண்பர்களே ப்ரீவியஸ் கேட்ட கொஷின்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ வந்து அடுத்தடுத்த இதில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, பாய்.